ஜம்மு காஷ்மீர்ல முதலமைச்சராக ஃபரூக் அப்துல்லா இருந்தால் கூட இன்றைக்கு வைஷ்ணவ தேவி கல்லூரி போன்று இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளுக்கும் சான்சலராக இருக்கக்கூடியவர் லெப்டினன்ட் கவர்னர். அதே லெப்டினன்ட் கவர்னரை நியமித்து அதனுடைய ஆளுகைக்கு உட்படுத்த இருக்கிறவர் ஹோம் மினிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய என்டையர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல இன்றைக்கு அதனுடைய காரணம் என்ன காரணமாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒழுங்கீனமாக ஒழுக்க கேடாக இருக்கக்கூடிய பல்வேறு கட்டங்கள்ல இந்த கல்லூரி நடத்துறதுக்கு ஒரு சிரதம் இல்லாத கல்லூரி, ஒரு மேம்போக்காக இதை நடத்தி கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கிற பார்வையில அதை நீக்கியிருக்காங்கன்னு ஒரு பொது வெளியில தெரிஞ்சாலும் கூட, ஆனா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கடந்த வியாழக்கிழமை ஆர்எஸ்எஸும் பிஜேபியினுடைய குண்டர்கள் அங்க போய் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். இதற்கப்புறம் அந்த முதல் வருடத்தினுடைய அட்மிஷன் கேன்சல் செய்யப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல 50 பேர் மாணவர்கள்ல தேர்ச்சி பெற்றவர்கள் 44 பேர் இஸ்லாமியர்கள்ங்கிற அந்த ஒற்றை மத துவேஷம் மட்டும்தான் இதற்கான காரணமாக அப்படிங்கிறத முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா அவர்களும் இன்றைக்கு கேள்வியை எழுப்பியுள்ளார். எது எப்படியோ அரசியலுங்கிற உங்களுடைய மத துவேஷங்கள், உங்கள் ஜாதி இன துவேஷங்கள் அத்தனையையும் பாரதிய ஜனதா கட்சியும் சரி, ஆர்எஸ்எஸும் சரி, ஒட்டுமொத்தமாக இந்த கல்வி சூழ்நிலைக்குள்ள கல்வி நடக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுகளுக்குள்ள என்றைக்கு கொண்டு வர ஆரம்பித்தார்களோ அன்றையிலிருந்து தமிழ்நாடை தாண்டி இன்றைக்கு இந்தியா முழுவதுமே பல்வேறு மாநிலங்கள்ல அவர்களுக்கான அந்த சம்மட்டி அடியை வாங்கி கொண்டேதான் இருக்கிறார்கள். அதற்கு ஏபிவிபியை ஒட்டுமொத்தமாக ஜேஎன்யூவில் இருந்து விரட்டி அடித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மத துவேஷங்களை கொண்டு புகுத்தக்கூடிய பல்வேறு கால சூழ்நிலைகளில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக ஈடுபடுவதோடு மற்றும் ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம்.